यस्याभवद्जनार्तिहस्तुः पितृत्वमन्येष्वभिचारितूर्णम् स्तम्भेवतारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीसुमं शरणं प्रबध्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां ईश्वरम् श्रीरङ्गे सहितेन्दुना करुणया संस्कार श्रीनरसिंहकार्यमृत्वादाम्बुजयन्तीरम् धान् वीक्षान्ति दयातिविश्वगुणैः भान्तं बुधाकेशं श्रीमद्रङ्गसदारेवपदे जयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्ग पृथ्वीश्वरसर्दिगुणा संयमेन्द्रेण दृष्टा न्यस्तात्मानन्दसुम्येन नरगतचरितयोगिने तत्प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गहारि प्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं देवेतेन्द्रं सकलगुणवीरलग्वीक्षटारि श्रीरङ्गनाय षडहोपेतेन्द्रविष्णुं लक्ष्मीसुमजले करुणैकपात्रम् श्रीरङ्गवीरविराषडोपशुद्ध्यं वेदान्तदेशीयतेन्द्रम् अहं प्रभे सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरेशरचिद्रङ्गपूर्कार्याभ्यां कारुण्यात् श्रीसुम्येरिभोः आत्मनिक्षेपदन्यं वेदान्ते भावदूरत्वविसर्जिता रङ्गपूर्णेन सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गसठारि संयमिवराल्लब्धाहमान्तद्वयम् श्रीमद्वीरप्रभुत्वहाद्यचलितादारविन्दाश्रयन् श्रीमद्वेदपदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवसम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसठारि योगिजननिस्सात्मरक्षापरम् श्रीमद्रङ्गसठारि विरौराल्लब्धाहमान्तद्वयम् ईशाडम्बरविरचितं सोमणे भान्तं बुधाकेशम् श्रीमद्रङ्गसठारि योगिपदे ईशाडम्बरविरचितं सोमणे भान्तं वन्दे वत्सपूर्णपदं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेन्द्र कटाक्षरब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाख्यं नारायणाध्ये यदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। चेत्याश्रसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः சுவாமி தேசனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல 5வது அங்கத்துல அனுபவிச்சு வரோம். இந்த 5வது அங்கத்துல கம்பன் புகனை இவா 2 பேரும் சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கா. அவ டம்பன் தர்ப்பன் வரது எதிர்பார்த்த தர்ப்பனும் மகாமகனுடைய கூட்டத்துல சேர்ந்தவனவன். தர்ப்பன்னா தன்னுடைய பெருமையை சொல்லிக்கூடியவன். அப்பேற்பட்ட அவன் அங்க வரான். அவன் தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு வச்சு இந்த மதங்கள்லாம் தோன்றிருக்கே, இந்த மதங்கள்லாம் இந்த வேதம்ன்றது பிரமாணம், எல்லாரும் ஒத்துருக்கிறது வேதம்ன்றது பிரமாணம். அந்த வேதத்துக்கு அவரவர்களுக்கு தோன்றின மாதிரி அர்த்தங்களை சொல்லி என்னுடைய மதம் இதுதான் வைதிக மதம், என்னுடைய மதம் தான் வைதிக மதம், என்னுடைய மதம் தான் வைதிக மதம்னு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிருக்கான். किमाह कश्चित् प्रतिष्ठिते प्रमाणवर्गे कथं कैचित् एवं पाठञ्चरवृत्तिः प्रतिपत्तम्यते
அதாவது வேதம் தான் பிரமாணம்னு சொன்ன பிற்பாடு இந்த நாஸ்திக மதத்தை யார் ஆதரிப்பா? அதாவது ஆகாசம் நீளமா இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது நேர. இதுக்கு பிரத்யக்ஷம் ஒரு பிரமாணம். ஆகாசம் நீளமா இருக்கிறது எல்லாரும் பிரச்சனை ஒதுக்கலாம். அதே வேதத்தை கொண்டு இதர பிரமாணங்களை கொண்டு ஆகாசத்தோனா அது நீல நிறம் கிடையாது, அது அதுக்கு நிறமே கிடையாது, அது நிர்மலமானது, வெண்மையானது, சுத்தமானது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதனால நம்ம கண்ணால பார்க்க பிரத்யட்சமும் ஒரு பிரமாணம் தானே. அந்த பிரத்யட்ச பிரமாணத்தையே என்ன ஒத்துக்க மாட்டேன்றான். சொல்லச்சே பிரத்யட்சமும் ஒரு பிரமாணம், அனுமானமும் ஒரு பிரமாணம், சப்தம் பிரமாணம், இது 3 பிரமாணங்கள் ஒத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம கண்ணால பார்த்து சொல்லக்கூடிய ஆகாச நீலன்ற நேரத்தை ஒத்துக்க அந்த பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம் போயிட்டுதா இல்லையா? அப்படி இருக்கு மற்ற பிரமாணங்கள் நான் இப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். யாரு? இந்த தர்பன். அதுவும் இல்லாத இந்த பிரமாணங்கள் எல்லாம் அவாவா சரோஷ ஹூங்காரம் பஷ்ய அரே பிராமண ஆபஷதா ஆபாச, அதாவது ஆபாச பதன் ஆபாசமானவனே சொல்லணும். அந்த பிராமணனை பார்த்து ஆபாச பதனே, அதாவது பிராமணன் எதுக்கு ஒருத்தர் நிக்கல. யார் பிரத்யக்ஷ பிரமாணத்தை ஒத்துக்காத இதர பிரமாணங்கள அதாவது பிரசித்த பிரமாணத்தே இல்ல ஒத்துக்காத வாழ்க்கை அவளை எதில் சேர்த்துக்கிறது. அதனால இந்த வேதம்தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றாள இவாள்லாம் ஆபாச பதம், அதாவது பிரமாணங்களை தன் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறான். என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது சப்தம் பிரத்யக்ஷம், சப்தம்ன்றது வேதம், பிரத்யக்ஷம் அனுமானம், இது 3 பிரமாணங்கள்னு ஒத்துட்டு இருக்கோம். சில இடத்துல அனுமானத்தை கொண்டு அதை சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். சில இடத்துல பிரத்யக்ஷத்தையும் அனுமானத்துல சொல்ல முடியாது, உண்மையா சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்ப எதரா அப்படின்னா எல்லாத்தை காட்டிலும் பலியசு சப்தம் வேதம் தான் பிரமாணம் அப்படின்னு ஒரு ஸ்தாபம் பண்ணா. இந்த கற்பனைக்கு இந்த வேதத்தெல்லாம் பிடிக்காது. ஏன்னா பிரத்யேக கண்ணுக்கு தெரியுற விஷயத்த போய் நீங்க ஒத்துக்க மாட்டேன்னா அப்போருஷயமான வேதத்துல சொல்லப்பட்டதுல மாதிரி நாங்க ஒத்துக்கணுமா என்ன? ஆபாச பதற அப்படின்னு வேதத்தை ஒத்துழைகளை பார்த்து வெயிறான். அதாவது விவேகானந்தர் இருக்கிற கோபத்தை காமிக்கிறான். சொல்லிட்டு டே பிரமாணங்கள்லாம் சொல்லிருந்தீங்களே வேதத்தை, அந்த வேதத்தை அவவா இஷ்டத்துக்கு அவவா புத்திக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அர்த்தம் தோன்றதோ அப்படியெல்லாம் சொல்லி எங்க மதம் வைதிக மதம், எங்க மதம் வைதிகம்னு சொல்ற சார்வலௌகிகம் ககன தலம் மலினம் அப்பிரத்யக்ஷம் கிம் ந பிராமணிகை பரிபூயத்தை.
கண்ணுக்கு தெரியாத ஆகாசம் அது நீளமா இருக்கிறத வேத வேதத்தை கொண்டு அதுக்கு நிறம் கிடையாது அப்படின்னு சொல்றாளே, இது எப்படி? அபிச்ச ஷட்பிஹி பூர்வ பிரணீதைஹி அலமிக பிரதான சமயைஹி ஸ்ரத்ததான பிரமாணைஹி வஸ்து ஸ்தித்யைக ரூப்யே மதி விஹதி ஹதே கஸ்ய கீதிருக் வியவஸ்தா. कीदृक् व्यवस्था अक्षुभ्य चित्रकक्ष्य कक्ष्या व्यवहरण सहान अस्मदुन्नीत नीत्या सिद्धांत भेदान मद उपहित धियः प्रत्यवस्थापयन्तु. இந்த பிரமாணங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது நிச்சயம்னு சொல்ல முடியாது, குழப்பம் இல்லாம இருக்கு. பிரமாணம்னு எடுத்துனா ஒரே குழப்பம்தான் ஜாஸ்தி, சாஸ்திரத்தை இருந்தா ஒரே குழப்பம்தான் நிற்குது. ஏன்னா ஷட்பிஹி பூர்வ பிரணீதைஹி 6 விதமான சித்தாந்தங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி எல்லாரும் ஒத்துட்டா, சப்தத்தை ஒன்னா ஒத்துட்டா ஒரே அர்த்தம் தான் சொல்லணும். நானும் வேதத்தை ஒத்துருக்கேன், அவனும் வேதத்தை ஒத்துருக்கான், இன்னொருத்தரும் வேதத்தை ஒத்துருக்கான். ஆனா அர்த்தங்கள்ல தப்பா சொல்லி வெவ்வேறு சித்தாந்தங்கள் ஒவ்வொருத்தர் சொல்றான். இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஷட்பிஹி பூர்வ பிரணீதைஹி அலமிக சமயைஹி. ஆக சததான பிரமாணைஹி வஸ்து ஸ்தித்யைக ரூப்யே மதி விஹதி ஹதே கஸ்ய கீதிருக் வியவஸ்தா. ஹலோ ஹலோ அடியன் சாமி கேக்குறது, அடியன் கேக்குறது. அதனால வஸ்து ஸ்தித்யைக ரூப்யே வேதம் ஒண்ணுதான், பிரமாணమైన வேதம் ஒண்ணுதான். ஆனா மதி விஹதி ஹதே ஒவ்வொருத்தருடைய புத்தியினுடைய சாமர்த்தியத்தினால அவாவா அதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள்லாம் சொல்லி கஸ்ய கீதிருக் வியவஸ்தா. இது என்னுடைய மதம் தான், வைதிக மதம் என்னுடைய மதம் தான் சொல்லி இப்ப எப்படி வியவஸ்தை பண்ண முடியும்? அக்ஷுபிய சித்திரகக்ஷியா விவகரணசகான்னு அஸ்மது உன்னீத்தி நீத்தியா. அதுவும் இல்லாத என்னதான் வசதி. அதாவது அந்த ஷட்பின்னு சொல்ற ஆறு என்ன அப்படின்னா, ஏற்கனவே நேற்றே சொன்னேன். சாங்கிய மதம், யோக மதம், நையாயிக மதம், வைசேஷிக மதம், மீமாம்சக மதம், வேதாந்த மதம். இப்போ அந்தந்த மதத்தை ஸ்தாபிச்சாலே அவள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நல்ல ரிஷிகள், நல்ல தபோ பலத்தை உடையவர்கள், நல்ல ஞானம் உடையவர்கள். சாங்கிய மதம் கபில ஸ்மிருதின்னு ஒரு இருக்கு. ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குறது சுவாமி. அடியேன் கேக்குறது. அடியேன் சரி, ஏன்னா நடுவில் வருது, கட்டா வருது. அதனால அந்த சாங்கிய மதத்தை கண்டுபிடிச்சவர் கபில ஸ்மிருதினே பெரிய ஸ்மிருதி, அது எல்லாருமே ஒத்துட்டு இருக்கா. யோக மதம் இது கண்டுபிடிச்ச யாருன்னா பிரம்மா யாரு? விஷ்ணுவாலே படைக்கப்பட்டவர். அப்படின்னா அவர் எவ்வளவு புத்திசாலியா இருப்பார், அவருக்கு பெருமாள்கிட்ட உபதேசம் எல்லாமே. அப்புறம் நையாயிக மதம்,
கௌதம ரிஷி. அந்த கௌதம ரிஷி இல்ல அக்ஷபாத்தன் பேர், ரெண்டு பேரும் உண்டு. அதனால அது அந்த கௌதம ரிஷி எப்பேற்பட்டவர், அவர் ராமாயணத்துல பிரசித்தி பெற்றவர். வைசேஷிக மதம் காணாத ரிஷின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். மீமாம்சக மதம் அவர் ஜெய்மினி ரிஷி. ஜெய்மினி ரிஷி வியாசருடைய சிஷ்யர். வியாசர்கிட்டே எல்லாத்தையும் கிரகிச்சவர். ஆனா அவர் தனியா ஒரு மதம் பண்ணியிருக்கார். வியாசரோட ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் தனித்தனி மதம் பண்ணா நல்லா இருக்குமா? அப்போ கேட்டா உங்க ஆச்சாரியர் ஒத்துருக்காருன்னு கேட்டாதாங்க என்ன பதில் சொல்லுவார்? அதனால அவ தனியா மதத்தை பண்ணியிருக்கா. எல்லாம் வேதத்தை பிரமாணம் கொண்டுதான் பண்ணியிருக்கா. அதான் சொல்றாரு, அக்ஷுபியத் சித்திர கக்ஷியா. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய இருக்கு. விவரண சகான்னு அஸ்மத் உண்ணி தனி அது தவிர ஒருத்தர் சண்டை போட்டுருக்கா. என்னுடைய பெருசு, என்னுடைய நான் கண் சொன்ன மாதிரி தான் வசதி நான் சொன்னேன். சித்தானு இப்படி சித்தாந்தம் ஏற்படுத்தி சித்தாந்த பேதானு இப்படி அவராலே பல சித்தாந்தங்கள் உண்டாச்சு. மது உபஹிததியா. ஆனா என்னுடைய சிஷ்யர் இருக்காள, இது யார் சொல்றான்? தர்பன் சொல்றான். தர்பன் என்னுடைய சிஷ்யர் இருக்காள, அவள்லாம் யார் தெரியுமா? வேதத்தை ஒத்துக்காதுவா. யாரு வேதத்தை ஒத்துக்காவா? பௌத்தர்கள் ஜெயினர்லாம் வேதத்தை ஒத்துக்க மாட்டான். அதனால சித்தானு சித்தாந்த மேதான் மது உபஹிததியா பிரத்யவஸ்தாபயந்து. என்னுடைய சிஷ்யர் இருக்காளே, ஏன்னா இவன் தான் சர்வஜன் நினைச்சிட்டு இருக்கான். யாரு? தர்பன். அவருடைய சிஷ்யர்கள் பௌத்தர் ஜெயினர்கள். அவர்கள்லாம் இந்த வைதிக மதத்தை எதிர்த்து வாதாடி ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு இவன் சொல்றான். இப்படிதான் என்னுடைய சிஷ்யர்கள் இப்படி இருக்கா. அப்போ அபசவ்யம் பஷ்யன்னு வலது பக்கம் திரும்பி பார்க்கறான். தர்பன் என்ன சொல்றான்? என்னுடைய சிஷ்யர் இருக்காளே, நான் தான் ஞானம், எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் காலட்சேபம் பண்ண அவள்லாம். அவள்லாம் போய் பிரசித்தமா இந்த 6 மதத்தையும் அவ ஜெயிச்சு எல்லா இடத்துலயும் வெற்றி கூடி நாட்டிருக்கா அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு வலது பக்கம் திரும்பி வலது பக்கம் பார்க்கறான். ஏதே மகத கலிங்க ஆந்திர திராமிட கர்நாடக கேரள கொங்கணாதயோ ஜனபதாக. ஆஹா, என்ன ஆச்சரியம்! எல்லா தேசத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன் இப்போ. இதாவது மகதம், கலிங்கம், ஆந்திரா, தமிழ், கர்நாடகா, கேரளா, கொங்கணம், இப்படி எல்லா இடத்துக்கும் போய் என் சிஸ்டர் எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால நான் ஜெயிச்சுட்டேன். ஆஹா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! அஷ்டாசத்வாரிசதம் பௌத்த பேதானு ஈசோக்தியாகம் ஹேளையா நிர்மிமானः அத்யாசீனோ போதி விருக்ஷமூலம் வித்யாதர்மம் வைதிகானாம் அஹர்ஷம். என்னுடைய சாமர்த்தினால நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த வேதத்தை ஒத்துட்டு இருக்காள அந்த வைதிக மதங்கள், அவ ஒருத்தருக்குள்ளே பரஸ்பரம் ஒருத்தர் அடிச்சுக்கிறான். அந்த மாதிரி குழப்பத்தை நான் உண்டு பண்ணிட்டேன். எப்படின்னா, அஷ்டாசத்வாரிம்சதம் பௌத்த பேதானு. நான் என்ன பண்ணேன்? புத்தரை போல போதி மரத்தின் அடியில உட்கார்ந்தேன். சாதாரணமா புத்த பதத்துல சாதாரணமா எல்லாரும் இப்போ சுவாமியா இருக்கிற யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டான், அதிக வார்த்தையும் சொல்ல மாட்டான். நான் அப்படி கிடையாது. நான் சர்வஜன், பௌத்த போல போதி மரத்து அடியில ஞானத்தை பெற்றவன். நான் சரளமா எல்லார்ட்டையும் கை கலந்து பழகிப்பா. அவர் எப்படி பழகிறாரு தெரியுமா? அந்த ஆச்சாரியன் எப்படி எல்லார்ட்டையும் சிரிச்சுட்டு இருக்க, இந்த ஆச்சாரியன் எப்படி மூஞ்சி சுடிச்சுட்டு வச்சுட்டு இருக்க,
அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், நான் பௌத்தரை போல போதி மரத்துல உட்காண்ட ஞானத்தை பெற்றேன். ஆனா நான் என்ன பண்ணேன்னா எல்லார்ட்டையும் சகஜமா பேசி அவளெல்லாம் மயக்கிடுவேன். அஷ்டாசித் ஆமா அஷ்டாசத்வாரிம்சதம் பௌத்த மதத்துல 46 பிரிவு இருக்கு. அந்த 46 பிரிவுல நான் தான் உண்டாக்கினேன். அது எவ்வளவு ரொம்ப தந்திரமா பண்ண அதெல்லாம் பண்ணி எல்லாரையும் பௌத்த மதத்துல சேருபடியா பண்ணிட்டேன். அஷ்டாசித்வாரி சதம் பௌத்த பேதானு நீசோக் யாகம் கேளையா நிர்மிமானா சரளமா அவ அந்தந்த பாஷையில பேசினேன். இப்போ சில இடத்துக்கு போனா நமக்கு ஹிந்தி தெரியாது, சில இடத்துல போனா மராட்டி தெரியாது. எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போனா அவனுக்கு பிரசித்தி வரும். என்ன இங்கே உட்காந்து இருமொழி கொள்கை தமிழ் தவிர வேற தெரியக்கூடாது அப்படின்லாம் இருந்தா அது கஷ்டம். எல்லா பாஷையும் தெரிஞ்சாதான் லோகத்தை ஆள முடியும். இப்போ இந்த நாராயணஜி இருக்கார, அவரா எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறார், தமிழ் பேசுறார், தெலுங்கு பேசுறார், ஹிந்தி பேசுறார், எல்லாம் சரளமா பேசுறார். ஆனால எல்லா ஊருக்கும் போயிட்டு வர்றவர். அவருக்கு இருக்க பிரசித்தி நம்ம ஆச்சாரியர்களுக்கு கிடையாது. ஏன் அதனால அப்படி நீச்சோக்தியாகம் என்னை விட தாழ்ந்தவ வந்தால அவகிட்டையும் ஹேளையா சாதாரண பேசுறேன், ஹேளையா நிர்மிமானா இப்படி எல்லாம் பண்ணி நான் 46 விதமான பௌத்த மதங்களை நான் உண்டாக்கினேன். நிர்மிமானா அத்தியாசீனோ போதி விருட்சஸ்ய மூலம் நான் போதி மரத்தின் அடியில உட்கார்ந்து வித்யா தர்ப்பம் வைதிகானா மகாரிஷம் நானும் அந்த வைதிகர் மதத்தினுடைய கர்வத்தெல்லாம் அடக்கினேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அபசவ்யம் பசியன்னு ஆஹரணம் ததா பிரபுதி சுகுஹி ததா பிரபுதி சுகிரஹீத நாமனோ நாம மாத்திர நிஷேஷித விவக்ஷாः சப்தத்வீப நிகித ஜெயஸ்தம்பாः சஞ்சரந்தி அஸ்மாகம் அந்தேவாசினः அபிச்ச. நம்முடைய சிஷ்யர் இருக்காளே யாரு, பௌத்தர்கள் ஜெயினர்கள், இவெல்லாம் என்ன பண்ணா தெரியுமோ, எல்லாரும் வைதிக மதத்தை மொத்தத்தையும் சப்தத்வீப நிகித ஜெயஸ்தம்பாக எல்லா பக்கத்துலயும் போய் எல்லா மதத்தையும் வைதிக மதத்தெல்லாம் ஜெயிச்சு எல்லா இடத்துலயும் ஜெயஸ்தம்பாக வெற்றி கொடிய நாட்டிருக்கா. அப்பிச்ச அத்வைதம் கிஞ்சித் அர்ப்பிதம் குசிதிகம் துவைதம் மயா சாதிதம் துவைத அத்வைத சமாகிருதே குசிதசௌ துஸ்தா வியவஸ்தாபிதா தத்பக்திம் உதாகிரஹ உதித கதா கல்லோலரதோ வாதினாம் மன்யே சம்பிரதி மல்லமேஷமர பிரேக்ஷாரசம் பிராப்னுமஹா. நான் என்ன பண்ணேன், இந்த வைதிக மதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அது எல்லாத்தையும் அவளுக்குள்ளேயே நான் குழப்பத்தை உண்டாக்கி என்ன பண்ணேன், அந்த வைதிக மதத்துல ஒரு இடத்துல அத்வைத மதத்தை உண்டாக்கினேன், இன்னொரு இடத்துல துவைதத்தை உண்டாக்கினேன், சில இடத்துல துவைதம் அத்வைதம் ரெண்டுத்தையும் கலந்து பரப்பினேன். அதுக்கப்புறம் சில இடத்துல அதாவது அத்வைதம்ன்றது என்ன தெரியும், சங்கர மதம், துவைத்தம்ன்றது மத்துவ மதம். துவைத்த அத்வைதம் அப்படின்னா அது யாதவ பிரகாசர் பாஸ்கரன். நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு விஸ்வாத்வைத மதம். அதை மாத்திரம் நீங்க சொல்லல. இவன் சொல்லச்ச அத்வைதம் குஜித் அர்ப்பிதம் குஜிதிக துவைத்தம் மயா சாதிதம் துவைத்தா அத்வைத சமாகிருதம். ஆனா எங்க விஸ்வாத்வைதம் எங்கேயுமே வரலைங்க. இப்படி எல்லாம் நான் பல மதத்தை உண்டு பண்ணியிருக்கேன். இவன் என்ன பண்றா, தத்தத் பக்தி முதாகிரகோ உதித
கதா கல்லோலத்தோ வாதினாம் ஒருத்தரம் பரஸ்பரம் இந்த வைதிக பதங்கள் இருக்க அது உள்ளுக்குள்ளே அதுல அதாவது மத்துவர்களுக்கு கண்டா அத்வைதிகளுக்கு கண்டா மத்துவத்தில். ஏன்னா அத்வைதிகள் வந்து சிவனை வசத்தியா சொல்றா. மத்துவர் என்ன பண்ணுவா தெரியுமா? அவ பரதெய்வம் நாராயணன் தான் ஒத்துப்பா. அவ இந்த சிவனெல்லாம் ஒத்துக்க மாட்டா. ஆனா அவ பேதவாதிகள். அங்கேயும் மோட்சத்திலையும் ஆண் பெண்லாம் பேதங்கள்லாம் உண்டு அப்படின்னு ஒத்துப்பா. இப்படி அவளுக்குள்ள அதுவும் மத்துவ மதத்துல அத்வைதத்தை கண்டிக்கிறதுனா அவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பா. அவளை எடுத்து அத்வைதிகளை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு பார்க்கலாம், துவைதிகள்லாம் ரொம்ப தீவிரமா இருப்பா. எப்படி இருக்குடா அப்படின்னு சொன்னாக்க, இந்த மல்யுத்தம் மல்லமேஷமரபேக்ஷா ரசம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப பெருமாள் லோகத்தை சிருஷ்டி பண்ணி அவரோட கர்மானுகுணமாக படும்படிய அவஸ்தைகள்லாம் பார்த்து சிரிக்கிறான்னு சொல்றாளே, ரசிக்கிறான்னு சொல்றாளே, அதே மாதிரி இவன் மத பேதங்கள்லாம் உண்டு பண்ணி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பரஸ்பரம் சண்டை போடுறத பார்த்து அவள்லாம் மல்யுத்திருக்கிற மாதிரி சண்டை போடுறாளாம். ரெண்டு ஆடு சண்டை போடுற அப்படின்னு அந்த மாதிரி. அப்படி எல்லாம் சொல்லி நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். யாரு? இந்த தர்ப்பன். பரிவிருத்தியா அவலோக்கிய அப்படி முதல்ல வடக்க பார்த்தான், இப்ப மேற்கு திரும்பி பார்க்கறான். பரிவிருத்தியா அவலோக்கிய ஏதே புனः யவன துருஷ்கா உப்ளுதாக பிரத்யந்த தேசாக. அதாவது இங்க இந்த மேற்கு பக்கத்துல யவனர்கள், துருக்கியர்கள் இவெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா. ஏதே புனः யவன துருஷா திகுப்ளுதாக பிரத்யந்த தேசா அவெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா. இகச்ச அந்த இடத்துலயும் வாதஜூதபணம் பிரகல்பிய கிமபி क्षिप्ताभिमान क्वचन कुतन् कश्चित् वैदिक पद्धतिं द्विजपदे क्षिप्रं मया त्याजितः अर्हत् बुद्ध बृहस्पति प्रभृतिभिः तृप्तान् कृतान्तक्रमान् अन्योन्य व्यतिहारितान् अभिपठन् व्यामोहयत्यर्भकान्. இங்க ஒரு வைதிக மதத்தை சேர்ந்த ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு பந்தயம் வச்சான். ரெண்டு பேரும் வாதம் பண்ணலாம், என்ன நான் தோத்துப்புட்டா உன் மதத்துல சேர்றேன், நீ தோத்துப்புட்டா என் மதத்துல சேரணும் அப்படின்னு பந்தயம் போட்டான். பந்தயம் போட்ட உடனே அங்க என்ன ஆயிடுத்து, அந்த பந்தயத்துல வைதிக மதத்துக்காரன் தூத்து போட்டான். அப்போ தோத்து போன மதத்துல போய் இவன் சேரணும். தோத்து போனவன் யாரு? அவேதிக மதம், அதாவது வேதத்தை ஒத்துக்காத மதம், அதாவது பௌத்த ஜெயினாதி மதம். அதனால இப்படி எல்லாம் அவன் மாறிட்டான். யாரு? வைதிக மதத்துல இருந்தவன் எதிரிகளிடத்துல தோத்து போய் அந்த எதிரிகள் ஆகிற பௌத்த ஜெயின மதத்துல சேர்ந்துட்டான். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இந்த பௌத்த மதம் ஜெய்மினி மதம் ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் ஒரு சித்தாந்தம் பேச ஆரம்பிச்சான். இப்படி அவன் என்ன பண்ணா, அந்யோன்ய வெதிஹாரி தான் அப்படி பட்டன்னு வியாமோகத்தாத்மகானு. ஆக இந்த எல்லாரையும் முட்டாளாகிட்டான். லோகத்துல இருக்கிற எல்லாரையும் இப்படி அவருடைய இஷ்டத்துக்கு சொல்லி இது பண்ணி மதத்துக்காக முட்டாளாக்கிட்டு இருக்கான். அமீச்ச பசு மிருக பக்ஷாதி கல்பைஹி அநாதைஹி அதிஷ்டிதாக ந அஸ்ம சிருஷ்டி கோச்சரதாம் அர்ஹந்தி. இங்க இந்த லோகத்தில் இருக்காளே
இவெல்லாம் அறிவில்லாதவர்கள். எதை போல அப்படின்னா பசு இருக்கிற பட்சி மாதிரி இவன் எல்லாமே அறிவில்லாதவர்கள். அதனால அறிவில்லாதவர்கள் நான் பேசக்கூடாது. நாஸ்மை திருஷ்டி கோசரா, நாமெல்லாம் அவளோட போய் சமாளம். யாரு அறிவில்லாதவங்கள பேசவே கூடாது. ஏதேஷு அனிஷ்டாட்சராக, அனிஷ்டாட்சரான படிக்கவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அக்ஷரமே தெரியாது. ஆனா என்ன பண்ணா கக்ஷாவலம்பித புஸ்தகா, கையில மாத்திரம் புஸ்தகம் இருக்கும். தான் நல்லா கட்டிக்கான பட்சம் மாதிரி. விஸ்தாரி கூர்ஷபாராக, பார்த்தா அவன் பெரிய ஞானி மாதிரி தோணும். அவன் படாடுவான், அவ்வளவு வேஷம், கையில புஸ்தகம், ஆனா ஒரு அக்ஷரம் தெரியாது. கேஜி இப்படி சில பேர்லாம் இங்க பிரசித்தியா லோகத்துல இருக்கா. ஆஹா பிராச்சிரோஸ்மி காடம் ஆபாத திருஷ்டியா, அப்படி அவளை மேல இருந்தவரையா பார்த்தேன், நானும் ஏமாந்துட்டேன். ததாகி எப்படி தெரியுமா, அநியத பகுஜல்பைஹி அல்பபோதாவலிப்தைஹி அவமத குருவர்கைஹி அத்ரிவர்காபவர்கைஹி அபிநய விதுதாங்கைஹி அங்குலி நிருத்த சௌரசாரைஹி அலமிக ஜடபூவிருத் பீடமர்த்தே ரமீபிஹி. நானும் என்ன பண்ண தெரியுமா, அவளை பார்த்தா ரொம்ப கெட்டிக்காரன், பெரிய வித்வான் போல தெரியுது. ஆனா அநியத பகுஜல்பைஹி, தான் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதோ பேசிட்டே இருக்கான். ஞானம் இல்லாட்டா கூட என்ன கர்வம் உள்ளவா இருக்கான். அவர் என்ன பண்ண தெரியுமா, அவன் மத்த குரு வருகைஹி, அவருடைய ஆச்சாரம் எடுத்து அவருக்கு அந்த ஆச்சாரனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லவா. அதுவும் இல்லாத அத்ரி வர்காப வர்கைஹி, ரொம்ப அந்த ஆச்சாரியனை ரொம்ப இலக்காரமா பேசுறான். அது தவிர அபிநய உபதாங்கைஹி, இவர்கள்லாம் இந்த புருஷார்த்த காமங்களுக்கு மோட்சத்துக்கோ தகுதி இல்லாதவர்கள் இவர்கள்லாம், இந்த படாடபம் பண்றவர்கள்லாம். ஆனா இவரெல்லாம் ஆடம்பர பெரிய வித்வான் போல சதசுல கையெல்லாம் ஆட்டி, காலெல்லாம் ஆட்டி, குரலை எழுப்பி தான் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படி வேஷம் போடுறான். அபிநய விபுதாங்கைஹி, அவன் அந்த சபையில அந்த சில பேர் ஆஹான்னு கத்துவான், ஒண்ணுமே இருக்காதுல. அங்குலி கையை காட்டுவான், விரலை காட்டுவான். நிறுத்த சாரி ஒரு இடத்துல உட்கார மாட்டான், எழுந்து துள்ளி குதிப்பான். இப்படி எல்லாம் இருந்து வேஷம் போடுறான். ஜடபூ பீடமர்த்தே ரமீபிஹி, இப்படி இவெல்லாம் என்ன பண்றா, நம்ம ராஜாவுக்கு முட்டாளா இருக்கவங்கலாம் வந்து சேர்றாங்க அப்படின்னு மீதி எல்லாரும் முட்டாளா சொல்றான் இந்த தர்பன். உடனே உத்தரதோ திருஷ்டின் தத்துவா, வடக்கு பக்கம் திரும்பி பார்த்தான். முன்ன மேற்கு பக்கம் திரும்பினா இப்ப வடக்கு பக்கம் திரும்பி பார்க்கறான். கஷி திஹாசோ காஷ்மீரத்தோவா ஜலந்தராத்வா தட்சிணாபிமுக சமாயது. இத காஷ்மீர்ன்றது வடக்கே இருக்கு, ஜலந்தர்ன்றது வடக்கே இருக்கு. அங்கேருந்து யாரோ ஒருத்தன் வரானே, நம்ம தெற்க பார்த்து, அதான் நம்ம தேசத்துக்கு பார்த்து வரானே, சமாயாதி வந்துட்டு இருக்கானே. ஏதஸ்மாத் தாவத்து பிரேயோகோ அவஸ்தானா பரிபிரிச்சாமி. சரி, இவங்கிட்ட இந்த தர்பன் அவனுடைய மனைவி, அவன் மனைவி பேர் 2 பேர், அவனுக்கு 2 மனைவிகள். ஒண்ணு அசூய, ஒண்ணு ஈர்ஷை. ஈர்ஷைன்னா பொறாமை. அசூயன்றத பொறாமதான், ஈர்ஷைன்றத பொறாமதான். ஆனா அந்த பொறாமையில வித்தியாசம் உண்டு.
சில பேர் பொறாமப்பட்டு அதை அடையணும்னு பிரயத்தனப்பட்டு ஆசைப்படுவா. சில பேர் பொறாம சிவா அவ என்ன அவளோட நான் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இது பண்ணிட்டு போயிடுவா, அவளை மதிக்கா போவா. இந்த மாதிரி பொறாமைகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட என் மனைவிகளை பத்தி இவாள்கிட்ட கேட்கிறேன். பெரியோக அவஸ்தானம் பரிபிடிச்சான் எங்க இருக்கான்னு கேட்கிறேன். பத்ர சுப்பிராமணா, அவன் வந்து பிராமணன் போல இருக்கான். எங்கேருந்து? காஷ்மீர்ல இருந்து ஜலந்தர்ல இருந்து வரான். பத்ர சுப்பிராமணா, பிராமணரே, கிங் ஜானாசி துர்மதி சமாதேசாத்து, உங்களுக்கு தெரியுமா எங்க மகாமோகனுடைய பத்தினி இருக்காள் துர்மதி, அவருடைய கட்டளை பிரகாரம் என் மனைவியும் அதாவது அசூயும் ஈஷையும் அத்ரி ராஜபரிக்கிரமணாய பிரஸ்திதயோகோ அஸ்மத் கிரகிணியோகோ ஈர்ஷ்யா அசூயோகோ, இவெல்லாம் என்ன பண்ணா எங்க ராஜனுடைய மனைவி துர்மத்தினுடைய கட்டளை பிரகாரம் உத்தரவு பிரகாரம் அவள்லாம் இமயமலை பக்கம் போனான். ராஜபரிக்கிரமணாய அதாவது ராணியினுடைய கட்டளை பிரகாரம் இவள்லாம் அங்க போனா. அந்த போனவா பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவள்லாம் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். யாரு? இந்த துர்புத்தி தர்பன். கேட்ட உடனே அவன் ஏதோ பதில் சொல்றான். கர்ணன் தத்வா, காது கொடுத்தா என்ன சொல்றான்னு காது கொடுத்தா கேட்கிறான். முக்கியமாக கேட்கல சுமதி சகீபிஹி மைத்ரி கருணா முதிதோபேக்ஷாபிஹி பிரசாரிகாபிஹி பிரசாரிதே கஷ்யாம் சின்ன விருத்தி பத சுரங்காயாம் நிருத்தே இது. அதாவது நீ என்ன சொல்ற? என் மனைவி அதாவது ஈர்ஷ அசூய ரெண்டு பேரும் சுமதி சகி, சுமதின்றவள் விவேகனுடைய பெண்டாட்டி. அந்த விவேகனுடைய பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? மைத்ரி, கருணா, அப்புறம் உபேட்சை. 3 பேர். யாரு? சுமதியினுடைய ஸ்நேகிதைகள். இவா 3 பேர். பேர் அழைவர் மைத்ரி, கருணை, உதிதை. அதாவது மைத்ரினா ரொம்ப ஸ்நேகம், கருணைன்றது தெரிஞ்சுக்க வேண்டாம், அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். முதிதை அப்படின்னா சந்தோஷம். அப்புறம் உபேட்சை, 4 பேர் மொத்தம். மைத்ரி, கருணை, முதிதை, உபேட்சை. இவர்களால பிரசாரிகாபிகி ஏமாற்றப்பட்டவள். யாரு? உன்னுடைய ஆம்டையார்களே ஈஷையும் அசூயும். இவா 2 பேரும் என்ன பண்ணா, விவேகனுடைய மனைவியாகிற சுமதி கிட்ட அந்த அவளுடைய தோழி 4 பேர் இருக்கா. அந்த தோழி 4 பேர்லையும் மாட்டிட்டாளாம். மாட்டிட்டு அவ என்ன பண்ணா, பிரசாரிதே கஷ்யாம் சின்ன விருத்தி பத சுரங்காயான் நிருத்தே. அவள்லாம் உங்க கோஷ்டில இருந்தா. யாரு? அதாவது நாஸ்திக கோஷ்டில இருந்தா. இந்த சுமத்தினுடைய சிநேகிதிகள் 4 பேரும் அவள் 2 பேரையும் மாத்தி நிவிருத்தி மார்க்கம், அதாவது மோட்ச மார்க்கத்துக்கு போகும்படியா பண்ணிட்டான். என்ன அதாவது மோட்சமானது சுரங்கத்துல அவள்லாம் மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு அவன் சொல்றத காதல் பண்ணி அவன் கத்துறான். உடனே கோபத்தோட சக்குரோதம், ஹா பாப்போயம் பாப்போயம் அலிகவாதி பிராமண வேதாளா, பிராமண பிச்சாசே, நீ பொய் சொல்றியே, வேறே துராத்மாவே, வைதேயவேய
ஸ்ரோத்ரிய பிரம்ம ராட்சசா. இந்த பிரம்ம ராட்சத்திலேயே பிராமணோட ராட்சசம் ஒண்ணு இருக்கும். அதனால ஸ்ரோத்ரிய பிரம்ம ராட்சசம் இப்படி எல்லாம் மீறான் அவனு என்ன சொல்லிட்டு கதம் சர்வலோக அபிசரணே சரணேபி அஸ்மத் சகதர்மச்சாரிணி அனுஜ்ஞேஸ்ய என்னுடைய மனைவிகள் இருக்காளே அவள்லாம் சிறந்த பதிவிரதைகள். கதம் எப்படி எப்படி சர்வலோக அபிசரணே என்னுடைய எல்லா வைத்திய கர்மத்துக்கும் காரியங்களுக்கெல்லாம் அவ சகதர்ம சாரணியா இருந்திருக்கா. மகாபாகையோகோ அனையோகோ ஏதாதிருஷம் அத்தியாகிதம் சம்பவிஷதி. அவர்கள் ஒரு நாள் அவர்களுக்கு எப்படி இந்த கஷ்ட தசை வந்தது? ஒருபோதும் வராது. நிர்வர்ணிய கொஞ்சம் யோசனை பண்ணான். அவ ஒரு நாள் மோட்சமாத்துக்கு போகவே மாட்டா. இது எப்படி நேரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணான். யோசனை பண்ணிட்டு பிராகப்யவகதோயம் இந்த தூதன் இவன் அந்த வடக்கேந்து வந்திருக்கானே அவனை பத்தி யோசனை பண்றான். ஏன்னா அவன் இப்படி சொல்லிட்டான், தன் மனைவிகள்லாம் இப்போ மோட்சமா இருக்கு போயிட்டா, நீ இன்னும் விவேகனை தோக்கடிக்கணும்னு வந்திருக்கியே என்ன அப்படின்னுட்டு சொல்லிட்டு வந்தான். ஒரே ஒரு நாள் யோசனை பண்ணான், சொல்றவன் யார் இவன், எப்படிப்பட்டவன்? நான் போய் இவங்கிட்ட கேட்டவன், இவனை பத்தி இவனுடைய கதையை இவன் கதை எனக்கு தெரியும், இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யாரு? இந்த வடக்கேந்து ஜலந்தர்லயும் காஷ்மீர் தான் வந்திருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பிராகப்பேவ அவகதோய், நான் எனக்கு முன்னாடியே இவனுக்கு தெரியும். பர்வதி வியாகாத பதிவிஹி பிரிஜன பதம் பிரணதி பாவேன பிரேஷிதா பரியடனசீலா கச்சித் பாந்தா. இவன் இந்த வடக்க ஒரு ராஜா இருக்கான். அவன் அந்த வேடராஜன் அவனுடைய ஒற்றன். இவன் வழிபோக்கர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். பரியடன சீலா. அந்த ராஜானாலும் வடக்கு இருக்கிற ராஜானாலும் இவன் அனுப்பப்பட்டிருக்கான். அங்கங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துடுவா, நீ ஒற்றன் மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதுக்காக இவன் இப்படி வந்திருக்கான். பரிகாசம் நன்னா இப்ப சிரிக்கிறான். அஹோ தேசகால விஷய சம்பவம் தோஷம் சமவாயா. ஓஹோ, இவங்கிட்ட எல்லா தோஷமும் இருக்கு. அஹோ தேசகால விசேஷ சம்பவம் தோஷ சமவாயா, தோஷத்தை உடையவன் இவன். எப்படி தெரியுமா? என்ன தோஷம் தெரியுமா? அவனுடைய தோஷத்தெல்லாம் சொல்றான். இப்போ என்ன தோஷம் தெரியுமா? சுஸ்ரூரஸ்ய திகம்பர பிரசவதி சம்பத்தின சௌகதாக மாதா சாஸ்ய பிதா ச பாசுபதினோ வைசேஷிகோ தேசிகः ஜாயா திஷ்டதி சாங்கியயோக சமயே சார்வாக சிஷ்யஸ்தகா மித்யாச்சார சமாஹ்வய ஸ்வயமசோ விப்ளாவகோ வைதிகா. இவன் அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த ஜெயினர்கள்ல 2 பிரிவு உண்டு. ஜெயினர்கள்ல சில பேர் ஆடையே அதாவது உடம்புல துணியா இருக்காது அவளுக்கு, திகம்பர சாமியான்னு. அது என்னடா திகம்பர மாதிரி நிக்கிறேன்னு சொல்ல மாட்டாளா கோபம் வந்ததுன்னா அதுக்கு. அதனால ஆடையே இல்லாத சாமியா சன்னியாசிகள் ஜெய்மினத்துல ஒரு வகுப்பை. இன்னொருத்தர் வெள்ளை துணியே உடுத்திட்டு இருப்பான், வேற எதுவும் காசாயெல்லாம் உடுத்திக்க மாட்டான், வெள்ளை. அந்த மாதிரி ஜெய்மினில 2 பிரிவு. அவருக்கு ஸ்வேதாம்பரன்னு பேர். அந்த அதனால இப்போ ஒரு குடும்பத்துல 5-6 பேர் இருப்பான். ஒருத்தன் டிஎம்கேல இருப்பான், ஒருத்தன் ஏடிஎம்கேல இருப்பான், ஒருத்தன் பாட்டாளி பக்கத்துல இருப்பான்,
ஒருத்தன் பிஜேபியில இருப்பான், ஒருத்தன் இப்படி பல கட்சிகள் அந்த குடும்பத்தை எத்தனை பேர்களும் அவன். ஏன்னா இப்ப சமீபத்திலே பார்க்கலாம், ஒரு குடும்பத்தை 3 பேரும் ஜெயிச்சிருக்கான் இந்த லாட்டரி சீட்டு விற்கிறவனு. அந்த மாதிரி இந்த வந்திருக்கானே இந்த பிராமணன், இவன் யார் தெரியுமா? இவனுடைய மாமியார் யார் தெரியுமா? சுஸ்ரூரஸ்ய திகம்பர பிரசவதி. இந்த இவனுடைய மாமியார் இருக்காள, இவன் மாமியார் திகம்பர ஜெயின மதர். திகம்பர ஜெயின், அதாவது ஆடை இல்லாத ஜெயின மதர் இருக்கா இல்லையோ, அந்த மாதிரி சேர்ந்தவள். சம்பந்தினா சௌகதாக, இந்த சம்பந்தி இவளுடைய சம்பந்திகள் இல்லையோ, அவள்லாம் என்ன சௌகதாக. சௌகதாகனா பௌத்தர்கள். மாதாச்ச அஸ்ய பிதாச்ச, இவனுடைய தாய் சேர்ந்தவரோ பாசுபதி, பாசுபதத்தை சேர்ந்தவா. அது மட்டுமா, இவனுக்கு குரு இருக்காரு இல்லையோ தேசிகன். தேசிகன் ஆச்சாரியன். இவனுக்கு ஆச்சாரியன் யாரு? இந்த வந்திருக்கிற பிராமணன் இருக்கானே வடக்கிழந்து, அவனுக்கு ஆச்சாரியன் வைசேஷிக மதத்தை சேர்ந்திருக்கான். ஜாயா திஷ்டதி சாங்கிய யோக சமயே. ஜாயான்னா இவனுடைய மனைவி. இவனுடைய மனைவி என்ன பண்ணா சாங்கிய யோகத்துல ஒரு காலம் வச்சிருக்கான். இன்னொரு கருத்துல இன்னொரு கால யோக சமயே, சாங்கிய யோக சமயே. ஒரு கால் சாங்கிய யோகத்திலையும் ஒரு கால் யோக மதத்திலையும் கால வச்சிருக்கா. யாரு? இவனுடைய பொண்டாட்டி. அதை தவிர இவனுடைய ஷகா யாரு? இந்த பிராமணன் வந்திருக்கானே அவனுடைய ஷகா சார்வாக சிஷ்யா. சார்வாக மாத்திரம் சிஷ்யன். மித்யாச்சார சமாஸ்வய ஸ்வயமசோ. ஆனா இந்த ஒற்றன் வந்திருக்கானே, இந்த பிராமணன், இந்த பிராமணக்குள்ள வந்திருக்கானே, அவன் யார் தெரியுமா? அவனுக்கு மித்யாச்சாரன்னு பேரும். ஏன்னா இவன் நடை உடை பாவனை அனுஷ்டானம் எல்லாம் பொய். அதுதான் மித்யாச்சாரன்னு பேர். என்ன பேரு? அந்த பேருக்கு ஏத்த மேல ஆச்சாரம் பொய் ஆச்சாரம். என்ன சொல்றதெல்லாம் பொய். அப்படிப்பட்ட ஸ்வயமசோ விப்ளாவுகோ வைதிகா. என்ன போல இருக்கிற வைதிகாலாம் இவங்கிட்ட பேசக்கூடாது. இவன் தான் முதல்ல போய் என் முன்னாடி எப்படி இருக்காங்க கிளம்ப அவங்ககிட்ட போய் பேசினான். இப்போ ஓஹோ இவங்கிட்ட பேசக்கூடாது, ஏன்னா இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவனோட பேசினா என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ததயம் மித்யாச்சார நாம வியாத பிரணீதி அலீகவாதிச்ச அசம்பாவியோ மகாத்மதி மகாத்மவி. அதாவது நாம பேசக்கூடாதோட பேசிட்டா சாஸ்திரம் சொல்றது ஒரு நிமிஷம் நீ ஆச்சாரியன் தனியில சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பெருமாளை சேவிக்கும் போது 2 கையும் தூக்கணும், கை நடுவில் எதுவும் இருக்கக்கூடாது. அதே இதரோட பேசினா, பிராமண தோல் மீது இதரோட பேசினா கை நடுவுல ஒரு கையில கடிச்சு துண்டோ ஏதோ வச்சுட்டு அவளை கை கூப்பிடலாம். 2 செஞ்சு கை சேர்த்து கூப்பிடக்கூடாது. கிராமங்கள்ல வைதிக பிராமணர்கள்லாம் இருந்தா அவள்லாம் என்ன பண்ணுவா, சூத்திரனோட பேசுறதா இருந்தா பூனலை மாலையா போட்டு அப்படி பேசுவான். இப்பெல்லாம் பண்ணா வெய்வான். அதே மாதிரிலாம் அப்படிதான் ஆச்சாரத்துல அனுஷ்டானத்துல இருந்தா. ஏன்னா பரம வைதிகால் கூட நிலங்கள்லாம் வச்சுட்டு இருந்தா. அப்ப நில விஷயமா அவங்ககிட்ட பேசும்பொழுது அப்போ பூனலை காதல சுத்திக்கிறதோ, பிராமணர்கிட்ட பேசும்போது பூனல்லாம் நேரம் இருக்கணும். அத்தாள்கிட்ட பேசும்போது காதல பூனல் வச்சுன்னு பேசலாம். ஸ்ரீவைஷ்ணவ ஒருத்தர் பேசி காதல பூனல் இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமா இருந்து பேசலாம். இப்படி எல்லாம் ஒரு அனுஷ்டானத்துல இருந்திருக்கு. அதனால இவன் சொல்றான், இவங்கிட்ட போய் பேசின பார்த்தியா, இப்போ என்னையே நானே பார்த்தோன்னா அந்த பாப்பம் போயிடும். என்ன இவனையே அவன் பார்த்து, ஏன்னா இவன் சர்வஜன் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் பேரு தர்பன் தானே பேரு, ஆடம்பரம் தானே இவன். அதனால இந்த பிராமணன் வடக்கே இந்த பிராமணன் பேசி பார்த்தியா,
இவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இதெல்லாம் ஒரு மகான்களை யாரை பார்க்கலாம், அப்படி மகான்கள் யாரும் கிடைக்கல, என்னையை நான் பார்த்துக்கலாம், ஏன்னா எல்லாம் அந்த மகான்கள் இவன் பெரிய மகான் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லையோ. அதனால ரொம்ப ஆச்சரியமான நடுநடுவில் அழகான இதெல்லாம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ததயம் மித்யாச்சார நாம வியாத பிரணீதி அலீகவாதி ச அசம்பாஷ்யோ மாதிரிசைஹி மகாத்மபிகி. அந்த தோஷத்துக்கு போகணும்னா சூரியனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. பேசக்கூடாதோட பேசினா சூரியனை பார்க்கணும், அல்லது என்னையே பார்த்துக்கணும். ஏதது அவலோகன தோஷ பரிகாராய திவாகரம் ஆத்மானம் வா பஷ்யன். என்ன பார்த்துக்கிறதோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேசக்கூடாதோட பேசினா திவாகரம் ஆத்மானம் வா பஷ்யன், இல்லை சூரியனையோ பாரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. விகடம் பரிக்கிரமிய கொஞ்சம் நடந்துட்டு ஆஹா மகான் அத்யாரோஹி கங்கா யமுனியோ ரமி மத்தியமாக ஜனபதாக. யமுனையோ ரமி மத்தியமாக ஜனபதாக. இப்ப நான் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? கங்கையும் அதாவது கங்கையும் யமுனையும் நடுவுல இருக்கிற மத்திய பிரதேசத்துல இருக்கேன். ஏதேஷு ச அவதீரித பிரகஸ்பதி பிரஜானம் அஸ்மாகம் அனந்த சித்தாந்த சிருஷ்டி கர்புரம் உபன்யாசம் பிரஜாபதி பசுபதி தத்த வரோபி க புனः பிரத்யேஷ்யதி. இப்போ இந்த இடத்துல நான் பண்ணக்கூடிய உபன்யாசம் இருக்கே, அது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த பிரகஸ்பதியினுடைய ஞானம், பிரகஸ்பதின்றது யார்? பிரம்மா. அவருடைய ஞானத்தையும் மட்டமாக்கிடுமா, இவன் வசதி ஆயிடுமா. பிரஜாபதி பசுபதி தத்த வரோபி க புனः பிரத்யேஷ்யதி. ஒருத்த பிரம்மா கிட்டையும் சிவன் கிட்டையும் வரத்தை வாங்கிட்டு வந்து பிரசித்தனா இருந்தா கூட அவனையும் என்னுடைய உபநிஷத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி கெட்டிக்காரனா இவன். குதா புனः அனுவாதாதய. இப்படி இருக்கும்போது நான் சொல்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு என்னோட எதிர்வாதம் யார் பண்ண முடியும்? இகச்ச அபவர்க்கமார்க்க நிரோதோஜத்தேன அஸ்மத் சுவாமினா சமாஹூதைஹி அபராந்தவாசிபிஹி ம்லேச்ச பூபதிபிஹி அதரோதத்த அதரஹ உத்தரீகிருத ராஜதான்யா. சரி, இப்போ நம்ம மகாராஜா என்ன பண்ணிருக்கு தெரியுமா? யாரும் மோட்ச மார்க்கத்துல யாரும் போகக்கூடாது. மோட்ச மார்க்கத்து தவறான மார்க்கம். அதனால இந்த மக்களை தான் மோட்ச மார்க்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான். யாரு? மகாராஜா. இகச்ச அபவர்க்க மார்க்க நிரோத ஜோதனேன அஸ்மத் சுவாமினா இந்த மகாமோகன்ற மகாராஜா சமாஹூதேஹி. இப்போ எதிர்கட்சியில ஆளுகிற இந்த ராஜ்யங்கள்லாம் இருக்க இல்லையோ, இந்த தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், பஞ்சாப், அதுல இருக்கிற முதலமைச்சர்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் இல்லையோ, அத மாதிரி இந்த மகாமோகன் என்ன பண்றான்? யாரால் வேத மார்க்கத்துக்கு விருத்தமா இருக்காளோ அந்த தேசத்துல இருக்கா எல்லாரையும் கூப்பிடுறான். யாராரு கூப்பிடுறான் அப்படின்னா அபராந்தவாசிபிகி, வெளியில இருக்கிறவெல்லாம். நம்ம பாரத தேசம் மட்டும் இல்ல, மிளேச்ச பூபதி, மிளேச்ச பிரதேசத்தில் இருக்கிற பெரிய தனிகள் அவள்லாம் தனக்கு துணையாக பூபதி
பூபதிபிகி அதரோத்தரீகிருதா ராஜதன்யா. அதனால அவளையும் தனக்கு சகாயமா கூப்பிடுறான். ஏன்னா இந்த மேற்கிருந்து வந்த மிலேச்சர்கள் இருக்கலையோ அவளும் நம்ம பாரத தேசத்தை தலைகீழா மாத்திட்டான். அப்படிப்பட்ட அவர்கள்லாம் இங்க வந்தா இன்னும் இந்த நாஸ்திக மதம் இன்னும் பெருசாகும். சரந்தி சாத்திர கேசித் அமி சக்கரவர்த்தினா தாம்பிகானா ஏதேச்ச. அதனால அப்படிப்பட்ட அந்த மிலேச்ச தேசத்தில் இருக்கிற பணக்காரர்கள்லாம் இருக்கிற தார்மிகர்கள் அவள்லாம் கூட இங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. ஏத்தேச்ச அப்படின்னு அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இத அடுத்த வாரம் திங்கக்கிழமை பார்ப்போம். ஸ்லோகத்தை முதல் அயாச்சந்த கிஞ்சித் ஸ்வயம் உபனிதே அநாதரகிரஹ கணாயா சைலூஷி சகச்சரித சாகூதகதயः நிவృత్యాఖ్யே தர்மே ஸ்திதிம் அபிநயந்தः நிருபதிம் நமஸ்யந்தே சத்விஹி நவமரசனாடீந்தம திருஷா அப்படின்னு சொல்றான். அதாவது அவளை பத்தி அந்த மிலேச்சர்கள்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா அப்படின்றது அவளை பத்தி வர்ணிக்கிறான். அதான் நம்ம திங்கக்கிழமை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஸ்ரீ வேதாந்த மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாசிஸ்ரீ நாராயணாரி மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சிம்மதிய பாதுகா நாராயண மகாதேச. ஸ்ரீமதே வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.